கபடி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். 365 நாள் தொடர் கபடி பயிற்சியில் இன்றைக்கி 89வது நாள். இன்றைக்கி சின்ன பசங்களுக்கு ரைடர் போனஸ் போடுறப்போ எப்படி பிளாக் பண்ணணும், அதே மாதிரி ரைடர்ஸ் போனஸ் போட்டு எஸ்கேப்பிங் ஸ்கில்லை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இன்றைக்கி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தோம். இப்போது கபடி பிளேயர்ஸ் நீங்கள் தினமும் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா தினமும் ஒரு புது ஸ்கில்லை கற்றுக்குங்க. அன்றைய நாள் ஃபுல்லாக அந்த ஸ்கில்லை மட்டும் பண்ணுங்கள். அந்த ஸ்கில்லை கபடியில் நம்ம எங்கெங்கே யூஸ் பண்ணணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போது மார்னிங் ஒரு ஸ்கில்லை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா அதை ஈவினிங் ப்ராக்டிஸில் அப்ளை பண்ணி பாருங்கள். இப்போது ரைடர்ஸ் போனஸ் போடுறப்போ கவர் அண்டு கார்னர் நீங்கள் மறைக்கிறப்போ சைடாக மறைச்சி பிளேயரை அடித்து வெளியே தூக்குங்க. நீங்கள் ஸ்பீடாக போய் நேருக்கு நேரம் மறைக்க முடிஞ்சால் மறைங்க, இல்லைனா நீங்கள் சைடாக போய் பிளேயரை மறைச்சி வெளியே தூக்கி போடுங்க. இதுவே நீங்கள் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு மூட்டை மாதிரி வச்சு இல்லைனா ஒரு டயர் மாதிரி வச்சு அப்படியே நீங்கள் அடித்து வெளியே தூக்கி போட்டு பழகுங்க. ரைடர்ஸ் நீங்கள் போனஸ் போடுறப்போ உங்களுடைய அதிகபட்ச ஸ்பீடை நீங்கள் அதில் காட்டணும். எவ்வளோ ஸ்பீடாக போடுறீங்களோ அதை விட டபுள் மடங்கு நீங்கள் ரிலீஸ் ஆகணும். அதே மாதிரி கார்னர் ஆங்கிள் எடுத்தால் ஏரில் ரிலீஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி கவரோ கார்னரோ வந்தால் விலக்கி விடுங்க, முட்டுங்க, ஜம்ப் அடிங்க, ஏதாவது ஒரு ஸ்கில் பண்ணி வெளியே வாங்க. சின்ன பசங்களுக்கு ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு அவங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு பசங்க நாங்கள் டிஃபென்ஸில் சில மேஜராக சில தப்புகள் பண்ணுவோம். அதை எப்படி சரி செய்யணுதுன்னு இன்றைக்கி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தோம். இப்போது ரைடர்ஸ் அட்டம்ப்ட் போடுறப்போலாம் கவரோ கார்னரோ ஏறி இறங்கிட்டு இருக்கக்கூடாது. ரைடர்ஸை ஏமாற்ற அப்படி நம்ம பாடி மட்டும் ஷேக் பண்ணணும். இப்போது கவர் ஏறலன்னு சொல்லி ரைடர் நல்லா ரீச் விடுறப்போ கார்னர் பிளாக் பண்ணுங்கள். அதே மாதிரி கார்னருக்கு ரீச் விடுறப்போ ரைடர் ஸ்பீடாக வந்தால் நின்று மறைங்க, மண்டை போடுங்க. ஃபாலோ போய் கரெக்டாக பின்னாடி வந்துடுங்க. ஏன்னா ரைடர் கை வச்சு பின்னாடி ரொட்டேஷன் பண்ணுறக்குள்ள நீங்கள் டக்குன்னு பிளேயரை லாக் பண்ணிடணும். இப்போது 4 பேர் டிஃபென்ஸில் கார்னரை ரைடர் தொட்டாலோ ரீச் விட்டாலோ கிக்கு விட்டாலோ ஆல்ட்டு நிற்கிற நீங்கள் போய் டக்குன்னு போய் முட்டிடுங்க. ஏன்னா ஆப்போசிட் கார்னர் வரதுக்குள்ளே ரைடரு அவனோட ஸ்கில்லை பண்ணிவிட்டு வெளியே வந்துடுவான். இப்போது டிஃபென்ஸில் யார் பிளாக் பண்ணாலும் மற்ற பிளேயர்ஸ் வேடிக்கை பார்க்காம மொத்தமாக போய் சேர்ந்து கால் எடுங்க. இன்றைக்கான பயிற்சி முடிச்சு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம்.